மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. ஈரோடு மாநகராட்சி வார்டுகள் கருங்கல்பாளையம், வைராபாளையம், கிருஷ்ணம்பாளையம், பிராமண பெரிய அக்ரஹாரம், வீரப்பன் சத்திரம் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. ஜவுளி சந்தை, காய்கறி சந்தை, கடைவீதி, கல்வி நிலையங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரதான பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிங்க அதிகமா இருக்காங்க. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 84,202 ஆண் வாக்காளர்கள், 91,989 பெண் வாக்காளர்கள், 37 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 1,76,228 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல உருவாக்கப்பட்ட தொகுதி. தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தல்ல தேமுதிக ஜெயிச்சது. 2016 அதிமுக ஜெயிச்ச தொகுதியை 2021 காங்கிரஸ் தனதாக்கியது. இதன் பின்னர் எம்எல்ஏக்கள் மரணம் காரணமா 2023, 2025 நடைபெற்ற இடைத்தேர்தல்கள்ல காங்கிரசும் திமுகவும் வெற்றியை வசமாக்குச்சு. 2021 தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேரா 67,300 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட யுவராஜா 58,396 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 8,904 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றியை பதிவு செஞ்சது. 2023 திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய அவரது தந்தை EVKS இளங்கோவன் ஜெயிச்சார். அவருக்கு எதிராக களமிறங்கிய அதிமுக தென்னரசு தோற்றாரு. அந்த தேர்தலில் ஜெயிச்ச EVKS இளங்கோவன் 2025 மரணமடைய அப்போதும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய சந்திரகுமார் 1,15,709 வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். அவருக்கு எதிராக பிரதான கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தாமல் போக எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் முத்துலட்சுமி 24,151 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. 91,558 வாக்குகள் வித்தியாசத்துல சந்திரகுமார் வெற்றியை வசமாக்கி இருந்தாரு. இப்போ தேர்தல் நெருங்க ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். நாங்கள் ஈரோட்டில் என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஒரு பொதுவான ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம காளிங்கராயன் வாய்க்காலில் வந்து நிறையா சிறப்பாக தனியாக கொண்டு போகிறாங்க, சாக்கடை வசதிகளை தனியாக கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் கலக்குது, ஏதோ ஒரு வகையில் மிஸ்யூஸ் ஆகுது. அதை சரி பண்ணோன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட்டே பார்த்து புது சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்கணுங்கிறது தான் கோரிக்கை. இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் இதில் யார் வந்து கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் யார் இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்கிறது தெரியுதில்லை. யார் இங்கே வந்து லைன்மேன், கரண்ட் ஏதோ ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா யாருன்னு தெரியுறதில்லை. ஸோ இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு போர்டு போட்டு, ஸ்ட்ரீட் பேர் போட்டு, அதில் QR கோடு போட்டு யாராவது மக்கள் அதில் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில் வர மாதிரி, ஈவன் போலீஸுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு யாரை நீங்கள் அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கொண்டு அதில் வந்துச்சுன்னா அது ஒரு பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடிநீருங்கிறது வந்து ஈரோடு தொகுதி மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சாய கழிவுகளும் தோல்சாலை கழிவுகளும் அதில் கலக்கிறதுனால தண்ணி வந்து குடிக்கவே முடியலைங்க. தண்ணியோட நிறமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் தான் வந்துட்டுருக்கு. போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு வீதியிலும் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீதியுமே கொஞ்சம் விரிவாக்கி இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு போட்ட மூடியெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு அந்த மேலே ஏற்றத்தாழ்வெல்லாம் மூடி போட்டுவிட்டு நல்லா ரோடு நல்லா போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். விசைத்தறிகள் மட்டும் மேம்படல, இது சார்ந்த ஜவுளி தொழில் வந்து படு பாதாளத்துக்கு தமிழ்நாட்டில் போயிருக்குது. காரணம் வந்து ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 சிறு குறு தொழிற்சாலைகள் வந்து சாய பதனிடுதல், ப்ளீச்சிங், டையிங்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 100-200 தொழிற்சாலையோடு இல்லை. இதை நம்பி பார்த்திங்கன்னா ஒரு 50,000 குடும்பங்கள் வேலைவாய்ப்பில் இருந்தோம். அந்த வேலைவாய்ப்பெல்லாம் போய் 25 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு நாள் வாழ்வாதாரமும் ஈரோட்டில் பறி போயிருக்குது. போதை குடி வந்து ரொம்ப
ரொம்ப ரொம்ப மக்களை வந்து பாடாப்படுத்துது. அதிலிருந்து நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் சாராய கடைகளை வந்து எக்காரணத்து கொண்டு நம்மளுடைய கருங்கல்பள்ளி அதாவது கிழக்கு தொகுதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான ஆட்கள் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து ஈடுபடுறாங்க. அதிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும்னா அங்கே போதை பொருட்கள் எல்லாம் வராமல் அது கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.